அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி. சமீபத்தில் காங்கிரஸ் பொறுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து நேரில் போய் விஜய் அவர்களை சந்திச்சதாகவும் அதுக்கான ரீசன் தெரியல, ஆனால் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை இருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு இல்லையா? அப்போது தாவேகா தங்களுடைய செயல்பாடுகளில் கரெக்டாக இருக்காங்க, யாரை அவங்க குறி வைக்கிறாங்களோ அவங்கள வந்து பேச வைக்கிறாங்க அப்படின்னு தானே எடுத்துக்க முடியும். அப்போ இங்கே வந்து அதாவது தான் தலையில் தானே காங்கிரஸ் மண்ணவாரி கொட்டிக்காது. இங்கே வந்து தமிழ்நாடு வந்து 40க்கு 40 வாஷ் அவுட் பண்ணி கொடுக்குற ஒரு மாநிலம், சரிங்களா? அதுவும் நம்ம திமுக இல்லை அதிமுக கூட இருந்தால் தான் அந்த இதுவும் ஜெயிக்க முடியும். ஓட் பூத் வச்சுருக்கவங்ககிட்ட. அதனால் இங்கே இந்த மாதிரி சின்ன பசங்க நம்பிலாம் போகக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பார். ரெண்டாவது, ராகுல் காந்தி விஜயும் ஃப்ரெண்டுன்னு சும்மா ஒரு உருட்டு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன டீம் சொல்லுது அப்படின்னா அதை கன்சிடர் பண்ண மாட்டேன். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியோட உட்கட்சி பூசல் இருக்குல்ல, அது எப்படி நடக்கும்னா மிக மோசமாக நடக்கும். எப்படி அதிமுகவில் ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி பிரிஞ்சும் போது அந்த கட்சி ஆஃபீஸ் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்களோ, கள்ள தூக்கி அடித்து மண்டையெல்லாம் உடச்சிக்கிட்டாங்களோ, அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியில் நடந்திருக்கு. கூட்டம் நடந்து பயங்கரமாக ரத்தம் சிந்த அடித்து கலவரம் நடந்திருக்கு. காங்கிரஸ் தான் பெரிய அடி வாங்கும். அவங்க ஒரு பெரிய மமதையில் இருந்துட்டு தான் பீகாரில் அவ்வளோ சீட்டு வாங்கிட்டு தப்பு பண்ணிட்டாங்க. அவ்வளோ சீட்டு அந்த இடத்துல வாங்கியிருக்குன்னு அவசியம் இல்லை. கம்மியாக வாங்கிட்டு ஏதாவது இவங்களோட ஆர்ஜேடிட்ட கொடுத்துட்டுருக்கலாம். 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் சேகுவரன் நம்ம கூட இருக்காங்க. இப்போ நடப்பு அரசியல் பற்றியும் தாவேகாவினுடைய நிகழ்வுகள் பற்றியும் நம்ம அவங்க தான் பேசி தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சேகுவரன். வணக்கம் சார். இத்தனை நாள் வந்து திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை பற்றி இவ்வளோ பேசாதவங்க, இவ்வளோ விமர்சிக்காதவங்க, அவர் தாவேகாவில் இணைஞ்ச உடனே அவர் இப்படிப்பட்டவர், அவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சமூக வலைதளத்துலையும் சரி, அவரை வந்து மற்ற இடங்களையும் சரி விமர்சிக்கிறதான காரணம் யார் இருந்தாலும் பண்ணுவாங்க. நீங்கள் செந்தில் பாலாஜி வந்து கட்சி மாறும்போது விமர்சனம் பண்ணலையா? அதெல்லாம் பண்ண தான் செய்வாங்க. ஒரு அறியப்பட்ட முகம் வந்து கட்சி வேற கட்சிக்கு மாறும் ஆதரவு கொடுத்தா நாங்கள் அந்த டைம் அமைதியாக இருந்து போன்றது எப்படி? நீங்கள் வைஷ்ணவி மாறும்போது அவங்க பண்ணலையா? அதே தானே. இதை விட மோசமான விமர்சனம் பண்ணாங்கல்ல. அது ஒரு சின்ன பொண்ணு, அது எந்த பொறுப்புலையுமே இல்லை. அந்த பொண்ணை போட்டு ட்ரோல் பண்ணலையா? நம்ம இப்படி இவங்களை கூட எடுத்துப்போம். அந்த மக்கள் நீதி மையத்துலேருந்து ஒரு பொண்ணு வந்து மாறி திமுகவுக்கு போச்சு, அந்த பொண்ணை விமர்சனம் பண்ணலையா? அறியப்பட்ட முகம், அந்த பொண்ணு எந்த பொறுப்புலையும் கிடையாது. அறியப்பட்ட முகம், வீடியோ பேசும், நாஞ்சில் சம்பத் மாதிரி வீடியோ பேசும், அவ்வளோதான். அந்த பொண்ணு போகுதுன்னதுக்காக அந்த பொண்ணை ட்ரோல் பண்ணலையா? அந்த பொண்ணை இது பண்ணலையா? அந்த கட்சி மாறும்போது இந்த விமர்சனங்கள்லாம் வரதான் செய்யும். என்ன தாவேகாக மட்டும் வைக்கிறீங்கன்னா சொல்ல முடியாது, சுருக்கவே முடியாது. எல்லாருக்குமே நடந்திருக்கு இது. ஏன் அன்வர் ராஜா, மனோஜ் பாண்டியனுக்கு வரல? ஏன்னா அவங்க பெருசாக அறியப்பட்ட முகம் இல்லை, அதனால வரல. மற்றபடி பெரிய முகங்கள் யாராவது போனால் வரும். இப்போ நாளைக்கு ஓபிஎஸ் போயிட்டு பாஜகவில் சேர்ந்தா ட்ரோல் பண்ணுவோம். தாவேகான்னு இல்லை, அவர் போய் பாஜகவில் சேர்ந்தா ட்ரோல் பண்ணுவாங்க. பண்ண மாட்டாங்கன்னு சொல்ல முடியுமா? டிடி தினகரன் கட்சியை கலைச்சா போவாங்க. ஆனால் அதே நபர் ஆதரவு தரும்போது ஏற்றுக்கிறாங்களே. நான் ஒரு திராவிட இயக்க பேச்சாளர், நான் வந்து எந்த சமீபத்தில் அவர் சொன்னதை சொல்கிறேன். நான் அவர் ஒரு டிபேட்டில் சொன்னார், நீங்கள் இடுமானம் கார்த்தி அவர்கள் பற்றி சொன்னீங்க, அவர் கூட பேசும்போது தான் சொன்னார் என்னென்னா, நான் எந்த கட்சியும் இல்லை தம்பி கார்த்திக்கு சொல்கிறேன், நான் ஒரு திராவிட இயக்க பேச்சாளர் நான் அடையாளப்படுத்திக்கிறேன்னாரு. அன்னைக்கு அவரை எதிர்த்துருக்கலாமே நம்ம, இவர் இப்படிப்பட்ட ஒரு ட்ராக் ரெக்கார்டு உள்ளவர்ன்ட்டு. அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் அந்த நேரத்தில் அவரை எதிர்க்க வேண்டிய இடத்துல யார் இருக்காங்கன்னா தாவேகா இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த ஐடியாலஜியில் பேசும்போது நம்ம வந்து வரவேற்க தான் செய்வோம். இல்லை, அவருடைய இப்போ பின்புலம் அப்போ பெருசாக தெரியலையான்னு கேட்குறேன். இப்போ அவருடைய பின்புலம், அவர் வந்த விதம், கட்சி மாறும்போது தானே தெரியும். இப்போ அவர் அரசியலே இல்லை, ஆனால் அவர் எப்போ இதுக்கு முன்னாடி ட்ரோல் செய்யப்பட்டிருக்காரு. இதே மாதிரி அவர் பின்புலத்தெல்லாம் எடுத்திருக்காங்க. எப்போ எடுத்திருக்காங்கன்னா, அவர் அரசியல் கட்சியே வேண்டாம், தொடச்சா துப்பி போன்னு சொல்லிட்டு வெளியே வந்தார்ல, அப்போ அவர் ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுன் தான். தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய டாக் ஆஃப் த டவுன். அந்த ஒரு இன்டர்வியூ, அந்த கிளிப்பு மட்டும் பெரிய டெம்ப்ளேட்டாக மாறுச்சு. அப்போ அவருடைய பின்புலத்தை எடுத்து தான் நோண்டாங்க. 2012 மதிமுகவிலேருந்து அதிமுகவுக்கு சேரும்போது தான் அப்பயும் அவர் விமர்சனம் பண்ணாங்க. கட்சி மாறும்போது அந்த விமர்சனம் இருக்க தான் செய்யும். நீங்கள் அவர் கரெக்டாக அமமுகவிலேருந்து டிடி தினகரன்லேருந்து வெளியில் வந்தார், ட்ரோல் மெட்டீரியல் ஆனார். அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக படங்களில் நடித்தார், சின்ன பட்டிமன்றத்தில் கலந்துக்கிட்டார். அப்புறமா இவர் வந்துக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் அவர் மேலே அந்த விமர்சனம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை. சம்மந்தமில்லாத நடுவில் இடத்துல வைக்கணும். அவர் திடீர்னு ஒரு ட்ராக் மாறுறாருன்னா வைப்பாங்க. நீங்கள் யாராக இருந்தாலும் வைப்பாங்க. தாவேகாவினுடைய செயல்பாடுகள் பற்றி பேசும்போது சமீபத்தில் ரொம்ப நாளாக அவங்க சொல்லிட்டு இருக்குதுன்னா, காங்கிரஸ் தரப்புலேருந்து கூட பேசுகிறாங்க, சீட் ஷேரிங் வரைக்கும் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில். சமீபத்தில் காங்கிரஸ் பொறுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் வந்து நேரில் போய் விஜய் அவர்களை சந்தித்ததாகவும் அதுக்கான ரீசன் தெரியல, ஆனால் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை இருக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு இல்லையா? அப்போது தாவேகா தங்களுடைய செயல்பாடுகளில் கரெக்டாக இருக்காங்க, யாரை அவங்க குறி வைக்கிறாங்களோ அவங்கள வந்து பேச வைக்கிறாங்க அப்படின்னு தானே எடுத்துக்க முடியும். இந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து பயங்கர டேலண்டான ஒரு ஆள். அவர் வியூகம் வச்சாருன்னா, இல்லை சீரியஸாக வியூகம் வச்சாருன்னா அப்படியே அக்யூரேட்டாக இருக்கும். ரொம்ப பயங்கரமான ஆள். அவர் பார்த்தாலே டெல்லியை நடுங்கும், அந்த மாதிரியான ஒரு ஆள். இப்போல்லாம் சொன்னால் நீங்கள் நம்புறீங்களா? சிரிப்பு வருதுல்ல, அந்த மாதிரி ஆள் தான்.
அவர் வந்து இதெல்லாம் எப்படி அங்கே நம்ப வைக்கப்பட்டிருக்குன்னா இதுதான் சரிங்களா. இப்படிலாம் சொல்லி தான் நம்ப வைக்க இந்த மாதிரி அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் தனி திறமை இருக்குன்னு சொல்லி ஒரு உருட்டு இருக்குல்ல. இல்ல அவரை அப்படி அவருடைய பின்புலத்தை அவருக்கு இருக்க ஒரே ஒரு பார்க்க முடியும், கட்சி ரீதியாக ஒரே ஒரு ஆக்சஸ் என்னன்னா ராகுல் காந்தியோட டைரக்டா ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆக்சஸ் இருக்கு, அவ்வளவுதான் சரிங்களா. தமிழ்நாட்டில் 2024 தேர்தல் நடந்துச்சுல, மாயவர தொகுதி வேணும்னு சொல்லி அவர் அடம்பிடிக்கிறாரு, எனக்கு இது கொடுங்க நான் எம்பி ஆகணும்னு அடம்பிடிக்கிறாரு. திமுக தர முடியாது போன்னு அமுச்சு விட்டுருது. அங்கே சுதான்னு ஒருத்தவங்களை நிற்க வச்சு சுதா எம்பிஐ ஜெயிச்சிடுறாங்க. தான் ஆசைப்பட்ட ஒரு தொகுதியை கூட வாங்கிக்க முடியாத பலமில்லாத ஒரு நபர் தான் அந்த பிரவீன் சக்கரவர்த்தி. மாறா அவர் என்ன செய்வார்னா இந்த ஆடியோக்கெல்லாம் திருடி மிரட்டி லீக் பண்ணி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆள். இவர் ஏன் இங்கே வராரு அப்படின்னா, இங்கே தமிழ்நாட்டில் ஏற்கனவே இதே சேனலில் சொல்லியிருக்கேன், காங்கிரஸ் தமிழ்நாட்டில் 2 லாபிஸாக ஒர்க் ஆகுது. ஒன்று செல்வ பெருந்தகை, அவருங்க டீம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. கடைசியாக ஒரு புக்கு ரிலீஸில் கூட சொல்லிட்டாங்க, நாங்கள் திமுக தலைமையில் தான் நாங்கள் வந்து இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யூத் காங்கிரஸில் ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட மிரட்டும் விதமாக பேசினார், எங்களுக்கு சீட் தரல நான் தாவேக்கா போயிடுவோம் அப்படின்னு. அதான் இன்னொரு லாபி அது. அந்த லாபி என்னன்னா ராகுல் காந்தி டைரக்டா அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. என்ன பண்ணலாம், நீங்க வந்துருங்க. ஒரு மாதிரியான அதிருப்தி காங்கிரஸ்குள்ள இருக்கு, நம்ம எடுத்துக்கலாம் தானே? ஆமா இருக்குதான். நான் தான் போன இன்டர்வியூலே சொல்லிட்டேனே, 2 பேர் இங்கே 2 லாபி காங்கிரஸ் வந்து ராகுல் காந்திகிட்ட இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே இருக்க அந்த டீம் என்ன பண்ணுதுன்னா போய் சோனியா காந்தியை போய் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க டைம் கொடுக்கல. அடுத்ததாக ராகுல் காந்தியை ட்ரை பண்ணுறாங்க, அவரே பார்க்க முடியல. கடைசியாக மல்லிகார்ஜுன கார்கே போய் பார்க்குறாங்க. அவர் வந்து சரி நான் சம்மந்தப்பட்ட பொறுப்பாளர்கிட்ட சொல்கிறேன்னு அமுச்சு விட்டுறாங்க. அப்புறமா இவங்க யாரை அப்ரோச் பண்ணுறாங்கன்னா இங்கே பிரவீன் சக்கரவர்த்தி அப்ரோச் பண்ணி வாங்க வந்து பாருங்கள் பேசுங்க அப்படின்னு. பிரவீன் சக்கரவர்த்திக்கு முது அதிகாரம் இருக்கா? தாவேக்காவோட கூட்டணி வச்சுக்கலாம், இவங்களுக்கு இத்தனை சீட்டு இந்த தொகுதி நிலையும் மீதில் நான் நின்றுக்கிறேன்னு சொல்கிறக்கு அதிகாரம் இருக்கா? அவர் இங்கே அன்அஃபிஷியலாக வந்திருக்காரு. இதை நான் சொல்லலை, செல்வ பெருந்தகையே சொல்கிறார். அவர் வந்துட்டு போனதே எனக்கு தெரியாதுன்றார். இப்போ நாம விசாரித்ததில் பிரவீன் காந்தி மேலே ஏதோ நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, அவர் வந்து தன்னிச்சையாக செயல்பட்டுருக்காரு அப்படின்னு மேலே பேசிக்கிறதா ஒரு தகவல். அவர் வந்து தன்னிச்சையாக வந்துட்டு போயிருக்காரு. இவரால் எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதுக்குள்ளே இவர் வந்து நீங்கள் வந்து எங்களுக்காக பாண்டிச்சேரியிலையும் கேரளாவிலையும் பிரச்சாரம் பண்ணணும். விஜய் வந்து அவர் உள்ளூர்லேயே பண்ண மாட்டார், கேரளா பாண்டிச்சேரியில் வந்து பிரச்சாரம் பண்ணலங்க. இது சீட் ஷேரிங்கான டைம், நம்ம எதையுமே வந்து அப்படி சகஜமாக எடுத்துக்க முடியாதுல்ல. ஒரு பக்கம் அதான் இதை ராகுல் காந்தியே நேரடியாக வந்து விஜய்கிட்ட உட்காந்து சீட் ஷேரிங்க பேசினார்னா இது ஒரு பெரிய டாபிக் சரிங்களா. இவர் சாதாரண இப்போ ஜான ஆரோக்கியசாமி போயிட்டு முடிவெடுக்கிற அதிகாரத்தில் இருப்பாரா? ஜான ஆரோக்கியசாமி வந்து முடிவு பண்ணுறாரு, இங்கே பாருங்கள் எங்களுக்கு இத்தனை சீட்டு மீதிலாம் உங்களுக்கு இவ்வளோ தான் ஓகேவா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண முடியுமா? அவர் ஒரு வகுப்பாளர், அவர் சொல்கிறத விஜய் கேட்கணும், அவ்வளோதான். அதுவுமே விஜய் வந்து கேட்கணுமா வேணாமான்ற கூட இருக்கவங்களாம் சேர்ந்து குட்டையை குழப்பி விட்டுருவாங்க. அந்த மாதிரி இவர் மாதிரி 5 பேர் இருக்காங்க, இவர் 5வது ஆள் ஒரு ஆள். இந்த 5 பேரில் இவர் போய் ராகுல் காந்திகிட்ட சொல்லி ஓகேன்றுவார் அவர். அப்போ இங்கே வந்து அதாவது தான் தலையில் தானே காங்கிரஸ் மண்ணவாரி கொட்டிக்காது. இங்கே வந்து தமிழ்நாடு வந்து 40க்கு 40 வாஷ் அவுட் பண்ணி கொடுக்குற ஒரு மாநிலம். 2வது கேட்குற சீட்டை கொடுக்குறாங்க. கொடுத்ததில் நாம் தான் 25 வாங்கி 5ல் ஜெயிக்கிறோம். இந்த வாட்டியாவது 10க்கு மேலே ஜெயிக்கணும் சரிங்களா. அதுவும் நம்ம திமுக இல்லை அதிமுக கூட இருந்தால் தான் அந்த இதுவும் ஜெயிக்க முடியும். ஓட் பூத் வச்சுருக்கவங்ககிட்ட. அதனால் இங்கே இந்த மாதிரி சின்ன பசங்க நம்பிலாம் போகக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப தெளிவாக இருப்பார். 2வது ராகுல் காந்தி விஜயும் ஃப்ரெண்டுன்னு சும்மா ஒரு உருட்டு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அஃபீஷியலாகவே இங்கேருந்து முக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் வந்து ஏதாவது ஒரு கடிதம் எழுதினாருன்னா என்னுடைய நண்பர்னு சொல்லி எழுதுவார், என்னுடைய நண்பர்னு சொல்லி குறிப்பிடுவார். அதே மாதிரி அங்கேருந்து அவரும் ஏதாவது ஒரு கடிதம் எழுதுறாரோ இல்லை பேசுனா மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி தான் குறிப்பிடுவார். அந்த மாதிரி இந்த அவர் வந்து விஜய்க்கு இது மாதிரி எனக்கு தெரிஞ்சு ஒன்று கூட அஃபீஷியலாக நான் பார்த்ததே இல்லை. ஓகே, ஆனால் நீங்கள் வந்து சொன்னீங்க 2 லாபி இருக்குது, இல்லை 2 விதமாக செயல்படுது அப்படின்ட்டு. நம்ம வந்து செல்வ பெருந்தகை அவர்கள் தலைவரானதுக்கப்புறம் அவருடைய பேச்சுக்கள் அவர் சொல்கிற விஷயங்களை நம்ம எடுத்து பார்த்தோன்னா அவர் வந்து ஹீஸ் மோர் ஃபோக்கஸ் டுவர்ட்ஸ் ஸ்டேட்னு நம்ம எடுத்துக்கலாம். இங்கே நடக்கிற அரசியல் இங்கே உள்ளது, அவர் தமிழ் பற்றி அதிகமாக பேசுவார், மாநில உரிமை பற்றி அதிகமாக பேசுவார். அப்படி பேசக்கூடிய காங்கிரஸ் தலைவர் ரொம்ப கம்மி தான். அதில் சமீபத்தில் அவர் பேசுகிறார், அவருக்கு ஒரு ட்ராக்ஷன் இருக்குது, பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். பட் காங்கிரஸினுடைய தலைமைக்குன்னு சில முடிவுகள் இருக்கும். ஏன் இந்த பேச்சுக்கள் அவங்கக்கிட்ட வந்து வேறு மாதிரி ரியாக்ட் ஆகக்கூடாது? எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, செல்வ பெருந்தகைவர்கள் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸில் அவருக்கு ஒரு ரெக்கார்டு இருக்குது, அவருக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ் மேலே ஒரு பெரிய ஈடுபாடு இருக்குது. அவர் வந்து இங்கே உள்ள அரசியலில் ரொம்ப தீர்க்கமாக பேசக்கூடியவர். ஆனால் தேசிய அளவில் உள்ள காங்கிரஸ் வந்து பார்ப்பாங்கல்ல இதை, ஓகே இங்கே வந்து நிறைய பேர் தாவேக்கோட போனால் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஏன் நம்ம டுவர்ட்ஸ் டிவிக்கே போகக்கூடாதுன்ற ஒரு பேச்சு வரும்ல? இல்லை, இந்த நீங்கள் மெஜாரிட்டியாக பார்ப்பாங்க. நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், மெஜாரிட்டியாக பார்ப்பாங்க. ஏன் தாவேக்கா கூட போகக்கூடாது அப்படின்ற ஸ்டாண்டை செல்வ பெருந்தகை டீம் சொல்லிச்சுன்னா அவங்க அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு சின்ன டீம் சொல்லுது அப்படின்னா அதை கன்சிடர் பண்ண அவரையுமே மாற்றணும்னு சொல்லி டெல்லி போய் காங்கிரஸ் போனாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியோட உட்கட்சி பூசல் இருக்குல்ல, அது எப்படி நடக்கும்னா மிக மோசமாக நடக்கும்.
எப்படி அதிமுகவில் ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி பிரிஞ்ச போது அந்த கட்சி ஆஃபீஸுக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்களோ, கள்ள தூக்கி அடித்து மண்டையெல்லாம் உடச்சிக்கிட்டாங்களோ, அந்த மாதிரி காங்கிரஸ் கட்சியில் நடந்திருக்கு. கூட்டம் நடந்து பயங்கரமாக ரத்தம் சிந்த அடித்து கலவரம் நடந்திருக்கு. அப்படி ஒரு கோஷ்டி பூசல் இங்கே இருக்குது. அது எல்லாமே இப்போ கொஞ்சம் சரியாயிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தலைவர் இருந்தார்ல, அழகிரியா, அவரும் ஈவிகேஎஸ்க்கும் பயங்கர கோஷ்டி பூசல் இருந்திருக்கு. பயங்கர கோஷ்டி பூசல். இப்போ அப்படியே இது தொடர்ந்து இன்னொரு கோஷ்டி பூசலாக உருவாயிருக்கு. இந்த டீம் இன்னொரு லாபி எதில் குறி வைக்கிறாங்கன்னா 2031 தேர்தலுக்கு குறி வைக்கிறாங்க. இப்போலேருந்தே நம்ம ஒர்க் பண்ணுவோம், அப்போ தான் அந்த தேர்தலில் நம்மளால் வந்து இது பண்ண முடியும். இப்போலேருந்தே நம்ம இன்ஜெக்ட் பண்ணுவோம் டெல்லியை. பார்த்தீங்களா நாங்கள் சொன்னோம் நீங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுவோம் அப்படின்னு இந்த டீம் தனியாக பண்ணிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது, இவங்களுக்கு ஒரு இன்டர்போல் நீங்கள் இருக்கும்ல, அவங்க அதெல்லாம் விசாரிப்பாங்க. விசாரிக்கும் போது இவங்களுக்கு தெரியும் இந்த டீமில் என்னென்ன நடக்குது என்னன்றலாம் பார்க்கலாம் அப்படின்னு. காங்கிரஸில் இருக்க பெருவாரியான எல்லா தலைவர்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடோடு தான் இருக்காங்க. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒரு மாதிரி முரண்பாடு தான் இருக்காங்க. அப்போ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கே இவங்களுக்கு நேரம் பத்தாது. ஆனாலும் ஒரு மெஜாரிட்டியான ஆட்கள் பதவி இவர்கிட்ட இருக்குது, இவர் தான் மாநில தலைவர் எம்எல்ஏவாகவும் இருக்கார் அப்படிங்கும் போது இவர்கிட்ட அந்த மெஜாரிட்டி கருத்து இருக்குது. இன்னொரு காங்கிரஸ் எம்பி ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இந்த லாபி எல்லாமே பண்ணுறது எல்லாமே. ஆனால் அவரோட வாய்ஸ் எங்கே பெருசாக டெல்லியில் ரைஸ் ஆகலை. அதுதான் இப்போ சிக்கல். நீங்கள் சொல்கிறபடி வந்து இவங்க ஒரு மெஜாரிட்டி கருத்து வந்து டிஎம்கேவோட அலைனாக இருக்காங்க. மைனாரிட்டியாக சிலர் வந்து தாவேக்கான்னு பேசுகிறாங்கன்னு வச்சுப்போமே, உங்களுடைய கருத்துப்படி நான் சொல்கிறேன். அதில் இந்த சூழல் இருக்குல்ல, இப்போ இது வரைக்கும் இந்த கான்வர்சேஷன் வந்ததே கிடையாது. டிஎம்கேவா டிவிகேவா அப்படின்ட்டு இவர் ஒரு அரசியல் முன்வைக்கிறார், யார் திரு விஜய் அவர்கள் ஒரு அரசியல் முன்வைக்கிறார். அதுக்கப்புறம் இந்த கான்வர்சேஷன் வருது. ஆனால் இந்த மொத்த கான்வர்சேஷனும் டிஎம்கே மேலே ஒரு பெரிய ப்ரெஷர் போடாதா? எங்களுக்கு ஆல்ரெடி அங்கே இவ்வளோ பெரிய ஒரு சீட் ஷேரிங் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, கடந்த முறையோட நீங்கள் அதிக சீட் கொடுன்னு காங்கிரஸ் கேட்க மாட்டாங்களா? அதெல்லாம் கேட்பாங்க. இப்போ போன எலெக்ஷன்லேயுமே காங்கிரஸ் என்ன பேசி சீட்டு வாங்கினாங்கன்னா, பாருங்கள் நாங்களும் தேசிய கட்சி தான், பாஜகவும் தேசிய கட்சி தான். பாஜக தேசிய கட்சி வந்து அதிமுகவில் 25 சீட்டு கேட்குது, 20 சீட்டு கேட்குது, எங்களுக்கு மட்டும் இவ்வளோ கம்மியாக கொடுத்தீங்கன்னா எங்களுடைய பவர் போயிடும், அதனால் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு 25 சீட்டு வாங்குறாங்க. அப்படி தான் பேரம் நடக்குது. ஆனால் அதே கூட்டணியில் இருக்கிற விசிகாவுக்கோ இல்லை கம்யூனிஸ்ட்டுக்கோ 5 சீட்டு தான் கொடுக்குறாங்க. நல்ல ரேஷியோங்க, 18 ஜெயிச்சிட்டாங்க. அதான் சொல்கிறேன், அப்படி பேரம் பேசி தான் வாங்குறாங்க. கேட்டு அப்படி தான் வாங்க வேண்டியிருக்கு. அதே தான் இப்பயும் பண்ணுறாங்க. நீங்கள் இது வந்து எல்லா கட்சியுமே பண்ணோம். இப்போ திருமாவளவன் வந்து ஒரு பெரிய மாநாடு நடத்துகிறாரு, பெரிய மாநாடு நடத்தி அவரோட ஸ்ட்ரென்த்தை காட்டுறாரு. அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போகிறாரு. அதுக்கப்புறமா அந்த சீட் ஷேரிங் நடக்குது. இதெல்லாமே நடக்கும். சீட் ஷேரிங் பண்ணும்போது அது தனி. நீங்கள் சீட் ஷேரிங் எங்கே பேசணும் அப்படின்னா உள்ளரங்கத்தில் பேசணும். ஒரு கட்சி கூட்டணி கட்சிகளும் உள்ளரங்கத்தில் பேசணும் என்ன நடக்குது. அதை வெளியரங்கத்தில் பேசும்போது அது கோஷ்டியாக மாறும். அப்போ நீங்கள் வெளியரங்கத்தில் அதை தவிர்க்கணும். இது வெளியரங்கத்தில் பேசுகிறதுல யார் அப்படின்னா இந்த லாபிஸ் எல்லாம். உள்ளரங்கத்தில் நீங்கள் ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 நாள் முன்னாடி தான் காங்கிரஸுடைய இந்த டீம் போய் திமுகட்ட சீட் ஷேரிங்க்கு அதை போய் சொல்லிட்டு வராங்க. தேர்தல் இந்த மாதிரி இத்தனை சீட்டு வேணும், இதெல்லாம் வேணும்னு சொல்லி ஒரு ஒப்புதல் கொடுத்துட்டு வராங்க. கொடுத்த 2வது நாள் இந்த செய்தி வருது, பிரவீன் சக்கரவர்த்தி இங்கே வராரு பேசுகிறாரு அப்படின்னு ஒரு செய்தி வருது. எதுக்கு இப்போ வரணும்? நீங்கள் புரியுதுல உங்களுக்கு, எதை ட்விஸ்ட் பண்ணி விட்றாங்கன்னு தெரியுதுல. இந்த வேலையெல்லாம் இப்போ பார்க்குறது தான். இல்லை, இப்போ இவ்வளோ கோஷ்டி பூசலோ இல்லை இவ்வளோ குழப்பமும் இருக்குன்னா இது வந்து திமுக கூட்டணிக்கு சுமையா இல்லைன்னா வந்து இது கரெக்டான பாதை தானா? இந்த சின்ன நெருக்கடிகள்லாம் வரதான் செய்யும். இது இந்த தேர்தலில் எல்லா தேர்தல்லையுமே வரதான் செய்யும். இல்லைங்க, எவ்வளோ சீட்டுன்றதுல வரலாம். இப்போ எல்லா கட்சியும் இப்போ இந்த முறை விசிகாவும் கம்மியாக வாங்க போகிறதில்ல, எந்த கட்சியுமே கம்மியாக வாங்க போகிறது. 2024 விசிகாவை திமுகவிலேருந்து பிரிக்கிறதுக்கு எவ்வளோ வேலை நடந்துச்சு? எவ்வளோ வேலை நடந்துச்சு. வந்துருங்க. ஏன் எடப்பாடி பழனிசாமி கம்யூனிஸ்டே கூப்பிட்டாரு, வந்துருங்கன்னு. ரத்த கம்பளம் வந்து விரிச்சுக்கிட்டு நீங்கள் எங்களை கூப்பிடாதீங்கன்னு ஒரு கம்யூனிஸ்ட்லேருந்து ஓப்பனாக அறிக்கையை வெளியிட்டாங்க. ஆனால் அவங்க கூப்பிட்டாங்க, அப்பயே பிரிக்கிறதுக்கான வேலை நடந்துச்சு. இப்போ காங்கிரஸை பிரிக்கிறதுக்கான வேலை வந்துருங்க அப்படின்னு அதுதான் நடக்குது. ஆனால் கட்சிக்கு சுமை இல்லையான்னு இல்லை, திமுகவுக்கு இல்லை, பெரிய சுமை இல்லை. நீங்கள் காங்கிரஸுக்கு வந்து காங்கிரஸ் போகுதுன்னா காங்கிரஸுக்கு தான் பெரிய அடி வாங்கும். காங்கிரஸ் தான் பெரிய அடி வாங்கும். அவங்க ஒரு பெரிய இதில் மமதையில் இருந்துட்டு தான் பீகாரில் அவ்வளோ சீட்டு வாங்கிட்டு தப்பு பண்ணிட்டாங்க. அவ்வளோ சீட்டு அந்த இடத்துல வாங்கியிருக்குன்னு அவசியம் இல்லை, கம்மியாக வாங்கிட்டு ஏதாவது இவங்களோட ஆர்ஜேடிட்ட கொடுத்துட்டுருக்கலாம். அதிமுகவிலேருந்து இன்னும் சிலர் வந்து தாவேகாவுக்கு வரப்போகிறாங்க. அவங்க யாருன்னு சொன்னால் பிரச்சனையாயிரும் அப்படின்ற மாதிரி திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் நிச்சயமாக வருவாங்க அப்படின்னு அவருடைய பேச்சிலேருந்து எடுத்துக்கலாமா? வரலாம், வாய்ப்பு இருக்குது, வரலாம். ஆனால் அங்கே வந்தால் அது யாருக்கு பாதிப்பு அப்படின்னா அதிமுக அழிஞ்சு போயிடும். அதிமுக அவ்வளோ கம்மியாக நம்ம எடை போட்டுற முடியுமா என்ன? அதுதான் நடக்குது. இப்போயே எல்லாரும் சொணக்கத்தில் இருக்காங்க. பாரம்பரியமாக எம்ஜிஆர் அண்ணா காலம் தொட்டு இருந்த ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கும் போது அண்ணா கூட இருந்து வந்தவர்
எம்ஜிஆர் விசுவாசியாக உள்ள வந்தவர், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சோடனே உள்ள போனவர், அப்படியே தொடர்ச்சியாக வந்து அதிமுக காரங்க அப்படி கவலைப்படுறாங்களான்னு கேட்குறேன். ஏன்னா அந்த மாவட்ட அப்படி அவங்க யோசிச்சிருந்தாங்கன்னா அவரை வந்து அவங்க பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்களா? அவங்களுக்கு ஓகே. இது வந்து எடப்பாடி பழனிசாமியோட ஈகோ சம்பந்தப்பட்டது. அவருக்கு ஒரு பொதுச் செயலாளர் தானே அவர் அந்த பொறுப்பு எடுக்கிறாரு. ஆமாம், தான் அப்படின்ற இது. பொதுவாக ஒரு கட்சியோட தலைமை எப்படி இருக்கணும்னா அனுசரித்து போகணும், யாராக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகணும். அதிகாரத்தில் நான் தான் அப்படின்ற இதில் இருந்தீங்கன்னா அது கூட இருக்கவங்கள அதிருப்தியை உருவாக்கும். இவர் செங்கோட்டையன் அவர்களுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, அவங்களுடைய நிலைப்பாடு சரியில்லைன்றதான குற்றச்சாட்டு. அப்படி இருக்கும்போது தலைமை வந்து நீக்கிறதோட இவர் சைடு பார்த்தா என்னை மீட்டிங்க்கு கூப்பிட மாட்டாங்க, என் ஃபோட்டோ கூட வைக்க மாட்டாங்க அப்படின்னு இவர் ஒரு சைடு சொல்கிறாரு. இன்னொன்று வரலாறு எடுத்து பார்த்தா எடப்பாடி பழனிசாமியை உருவாக்குனதே செங்கோட்டையன் தான் ஒரு வரலாறு இருக்குது. அதனால இவர் ஈகோ பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பழைய வரலாறுலாம் ஓகே, ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி இல்லை, ஒரு முடக்க இருக்காரு. ஒரு சாதாரண ஆள் கோச்சிட்டு போகிறது வேற, ஒரு முக்கியமான ஆள், கட்சியுடைய மூத்த தலைவர், ரொம்ப அனுபவமுள்ள ஒரு ஆள், இவர் போகிறாரு அப்படின்னா டக்குன்னு கூப்பிட்டானே, வாங்கினேன் என்னென்ன பிரச்சனை, வாங்க உட்காருனேன், எதுனாலும் பேசிக்கலானே, என்னென்ன வாங்கினேன் உட்காருங்க, சரி நீ உங்களுக்கு ஈகோ பிரச்சனை, மற்ற ஆளுங்களை அனுப்பி அவர்கிட்ட சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறது, அவருக்கு என்ன தேவையோ அதை செய்கிறது, இது எல்லாமே செஞ்சுருந்தா அதுக்கு பேர் ஆளுமை. நீங்கள் தொடர்ச்சியாக எல்லாரையும் வெளியே விரட்டுறது, சரி பிரிஞ்சு போனாங்களோ ஏதாவது ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு டிமாண்டோட ஒன்று சேர்த்து ஒரு கட்சியை பலப்படுத்துறது. ஒரு தேர்தலில் தோல்வியாகுது, 2 தேர்தலில் தோல்வியாகுது, 5 ஆகுது, 8 ஆகுது, 10 ஆகுது, 12 ஆகுது. நம்ம எப்போ பாடம் கற்றுப்போன்னு ஒன்று இருக்குல்ல. அப்போ இப்போ வரக்கூடிய 2026 தேர்தலில் அதிமுக தோக்குது அப்படின்னா அந்த கட்சி ரொம்ப பலவீனமாகி உடையும். கொஞ்சம் தானே டிஃப்ரென்ஸு, ரொம்ப உடையும். லாஸ்ட் டைமுக்கும் இப்போ இருக்கும் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. லாஸ்ட் டைம் கூட ஏதோ தப்பு தவறி வந்துட்டாங்க, ஆனால் இந்த தடவை அப்படி இல்லை. இந்த தடவை ரொம்ப உடையும். கட்சியை அழிக்கிறதுக்கான வேலை எல்லாத்தையுமே கூட இருந்துக்கிட்டே பாஜக பண்ணுது. அப்போ அவர் சுதாரிச்சுட்டு அதை எப்படியாவது கட்டமைக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும். இது வந்து திமுகவுக்கு எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி அடுத்த வாதம் வருது. இங்கேருந்து என்னை ஒருத்தன் கல்லை தூக்கி அடிக்கிறான், நான் சொல்கிறேன், நான் இங்கே தடுக்கிறேன், திடீர்னு அவர் அந்த பக்கம் இருந்து கல் எடுத்து அடிக்கிறாரு, இங்கேயும் தடுக்க தான் போகிறேன், இங்கே எனக்கு ஃப்ரீ ஆகிடுச்சு, இங்கேருந்து தடுக்க போகிறேன், அவ்வளோதான், எந்த பாதிப்பும் இல்லை. இங்கேருந்து ஒரு ஆள் போயிட்டு அங்கே 2 பேராக சேர்ந்து அடித்தாதான் எனக்கு பாதிப்பு. இங்கேருந்து என் கூட இருக்க ஒரு ஆள் அங்கே போயிட்டு 2 முனையிலேருந்து 2 பக்கம் கல் அடித்தா தான் பாதிப்பு. நானால் தடுக்க முடியாது. அது எந்த வகையில் பாதிப்பு இருக்கும்? நீ இங்கேருந்து என்ன எதிர்க்கிறியா எதிர்த்துட்டு போ, இப்போ அங்கேருந்து எதிர்க்கிறியா எதிர்த்துக்கோ, அவ்வளோதான். ஓகே, உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி ப்ரோ. அபுதாபியில் வெறும் 50 லட்சத்தில் வீடு. நானோ பிரைம் ப்ராப்பர்ட்டிஸ் அபுதாபி.